வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல். சால்மன் மீன் சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய தசைகளை வளர்க்கக்கூடிய சத்துக்கள் சால்மன் மீனில் அதிகம் காணப்படுகிறது. இந்த சால்மன் மீனில் ஒமேகா 3 கொழுப்பமிலமும் ஒமேகா 6 கொழுப்பமிலமும் உள்ளது. சால்மன் மீன்கள் சாப்பிடுவதன் மூலம் முடி, தோல், மூட்டுகள் மற்றும் மூளை ஆரோக்கியமாக இருக்கும். ஒமேகா 3 என்பவை கொழுப்பமிலங்கள். அவை நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. இது இதய நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை குறைக்கிறது. ஒமேகா 3 உட்கொள்வதால் இருதய ஆரோக்கியம் மேம்படுகிறது. ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, நீரிழிவு நோய், மூட்டு வீக்கம், மன அழுத்தம், மூளை கோளாறுகள், தோல் கோளாறுகள் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறது. ஒமேகா 3 அவசியமான கொழுப்பமிலம் என கூறப்படுகிறது. ஏனெனில் நம் உடலால் மட்டுமே அதை உருவாக்க முடியாது. நாம் உட்கொள்ளும் உணவுகளின் மூலமே அதை பெற முடியும். சால்மன் மீன்களில் எண்ணெய் இருப்பதால் ஒமேகா 3 இயற்கையாகவே அதில் இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஒமேகா 3 நாள்பட்ட நோய்களான நீரிழிவு நோய் மற்றும் மன அழுத்தம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை குறைக்கிறது. சால்மன் மீன்களில் நமது வளர்ச்சிக்கு உதவும் அமினோ அமிலங்கள் உள்ளன. சால்மனில் உள்ள புரதம் ஆரோக்கியமான வளர்சிதை மாற்றம் நடைபெற உதவுகிறது. அது உடல் எடை குறைப்புக்கு வழிவகுக்கிறது. 100 கிராம் சால்மனில் 22 முதல் 23 கிராம் அளவுக்கு புரதம் இருக்கின்றது. புரதம் நமது உடலின் கட்டமைப்பிற்கு பெரிதும் உதவுகிறது. எனவே அதனை இயற்கையாக கிடைக்கும் உணவுகளின் மூலம் பெற வேண்டும். சால்மனில் சிறு சிறு பயோ ஆக்டிவ் புரோட்டீன் மூலக்கூறுகள் இருக்கின்றன. அவை மூட்டில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு, இன்சுலின் செயல்திறனுக்கு மற்றும் செரிமான தடத்தில் வீக்கம் ஏற்படாமல் கட்டுப்படுத்துவதற்கு துணை புரிகின்றன. நாம் ஆரோக்கியமான துடிப்பான வாழ்க்கை முறையை வாழ சால்மன் மீன்களை உட்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதில் வைட்டமின் B1, B2, B3 மற்றும் வைட்டமின் B5 ஆகியவை மிகவும் பயன் தரும் அளவில் இருக்கின்றன. இந்த வைட்டமின்கள் நமது உடலில் நடைபெறும் முக்கிய செயல்முறைகள் பலவற்றில் முக்கிய பங்காற்றுகின்றன. சால்மன் மீன்களில் வைட்டமின் D அதிக அளவில் இருக்கிறது. இவை எலும்புகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவுகின்றன. மேலும் தண்டுவட மரப்பு நோய் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் வராமல் அதற்கான சாத்தியக்கூறுகளை குறைக்கிறது. சால்மன் மீன்களில் பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் உள்ளன. பண்ணையில் வளர்க்கப்படாத சால்மன் மீன்களில் பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுகிறது. பழங்களை பொறுத்தவரை வாழைப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்கிறது. ஆனால் சால்மன் மீன்களில் வாழைப்பழத்தில் உள்ள அளவை விட 10% கூடுதலாக பொட்டாசியம் இருக்கிறது. பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதுவும் இந்தியா போன்ற நாட்டில் உணவில் சோடியத்தின் அளவு அதிகமாக இருக்கும் என்பதால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நமது உடலில் உபரி நீர் சேராமல் பொட்டாசியம் தடுக்கிறது. பாஸ்பரஸும் பல நன்மைகளை நமக்கு தருகிறது. எலும்புகள் மற்றும் பற்களை வலிமையாக்க, இதயம் மற்றும் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இயங்க இவை துணை புரிகிறது. சால்மனில் உள்ள மற்றொரு தாது செலினியம் ஆகும். அது இதய நோய்கள், தைராய்டு நோய்கள் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் வராமல் தடுக்க உதவுகிறது. தாதுக்களை குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகும். கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். குறிப்பாக ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிட பரிந்துரைக்கின்றனர். இந்த ஒமேகா 3 சத்துக்கள் கருவின் மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டலத்தின் சீரான செயல்பாட்டிற்கும் மிகவும் அவசியமானவை என்பதால் அது கிடைக்காவிட்டால் கருவில் வளர்கின்ற குழந்தைகளுக்கு மூளையின் நரம்புகள் தொடர்பான குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவும் கூறுகின்றனர். மேலும் மற்ற வகை மீன்களில் குறைவாக உள்ள பாதரச அளவு சால்மன் மீனில் இல்லாததால் கர்ப்ப காலத்தில் பெண்கள் இந்த சால்மன் மீனை தயக்கமின்றி சாப்பிடலாம் என்று தெரிவிக்கின்றனர். சால்மன் மீன் இறைச்சியில் நிறைய புரதம் உள்ளது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் புரதச்சத்து நிறைந்த சால்மன் மீன்களை சாப்பிட வேண்டும். இது அவர்களின் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைப்பதோடு தசைகளையும் வலிமை பெற செய்கிறது. சால்மன் மீனில் சருமத்திற்கு தேவையான பல்வேறு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வைட்டமின் D உள்ளது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இறந்த அல்லது புற்றுநோய் தோல் செல்களை எதிர்த்து ஆரோக்கியமான சரும செல்களை உருவாக்க உதவுகின்றன. வைட்டமின் D மனித தோலின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது சரும செல்களை ஆரோக்கியமாக வைத்து தோல் தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது. இதில் B12 போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் செலினியம், கால்சியம், இரும்பு, பொட்டாசியம் மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் உள்ளன. இந்த கூறுகள் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது.
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை பலப்படுத்துகிறது. இந்த சத்துக்கள் அனைத்தும் சால்மன் மீனில் அதிகம் காணப்படுவதால் இவற்றை உட்கொள்வது மிகவும் நல்லது. கடலில் வாழும் பெரும்பாலான மீன்கள் மனிதர்கள் உண்ணுவதற்கு ஏற்ற வகையில் உள்ளன. ஆயிரக்கணக்கான மீன் இனங்கள் உள்ளன. அவற்றில் சில மட்டுமே மனிதர்களால் உண்ணக்கூடியவை. அத்தகைய மீன் வகைகளில் ஒன்றாக சால்மன் மீன் உள்ளது. இந்த சால்மன் மீனின் இயற்கை வாழ்விடம் பொதுவாக பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களாகும். மற்ற மீன்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த மீன்களுக்கு உண்டு. அதாவது இரை தேடி கடலில் வாழும் இந்த சால்மன் மீன்கள் இனப்பெருக்க காலத்தில் மட்டும் கடலில் கலக்கும் ஆறுகளில் பயணித்து ஆற்றுப்படுகையில் முட்டையிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சால்மன் மீன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.